திருச்செந்தூர் கடற்கரையில் கரை ஒதுங்கிய ஆபத்து. புனித நீராடலில் இப்படி ஒரு ஆபத்தா? முருகனுடைய இரண்டாம் படைவீடா இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரது வழக்கம். அது மட்டும் இல்லாம கடற்கரையில புனித நீராடல் அங்க போகக்கூடிய பக்தர்களுடைய தவறாத வழிபாட்டு செயல்கள்ல ஒன்னாவே இருந்துட்டு வருது. இந்த நிலையில தான் கடற்கரையில குளிச்ச பக்தர்கள்ல சில பேர் அவங்களுடைய உடல்ல திடீர்னு அரிப்பு, எரிச்சல், காயங்கள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. 10க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்ச நிலைமையில உடனே பாதுகாப்பு பணியில இருந்த பணியாளர்கள் கிட்ட புகாரும் தெரிவிச்சிருக்காங்க. இதனையடுத்து நடத்தப்பட்ட ஆய்வுல கடற்கரைக்கு பக்கத்துல ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கி இருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மீன்களுடைய தொடுதலாலதான் தோல்ல அரிப்பு, எரிச்சல், சில நேரங்கள்ல தோல் நோய் கூட ஏற்படுற அபாயம் இருக்கிறதாவும் கூறப்படுது. ஜெல்லி மீன்களால பாதிக்கப்பட்ட பக்தர்கள் எல்லாருமே கோவில்ல இருக்கக்கூடிய மருத்துவ முகாம்கள்ல முதலுதவி சிகிச்சையில இருந்ததுக்கு அப்புறமா தான் சொந்த ஊருக்கும் திரும்பி போயிருக்காங்க. இது குறித்து உரிய ஆய்வு செஞ்சு ஜெல்லி மீன்களால பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பக்தர்கள் கோரிக்கையும் விடுத்திருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.